வணக்கம் இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே. இன்னைக்கு எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். ஏன்னா சில படங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சமீப காலமா ரொம்ப தொய்வா இருந்த பிரியகுமார், இன்னைக்கு என்ன தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்துக்கு கூட்டு போனாரு. இன்னைக்கு அதோட ரிவ்யூ தான் பத்தி நாங்க கலந்து ஆலோசிக்க போறோம். ஹலோ வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னதுங்க? பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க ரிவ்யூ பார்த்தேன். உண்மையை சொல்லுங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்துருக்கீங்க. 20 lakhs வாங்கியிருக்கானான்னு கேட்குறீங்களா? எவ்வளவு வாங்குனீங்கன்னு மட்டும் தான் நான் கேட்க வந்தேன். சும்மா அந்த நம்பரை பிடிச்சி தொங்கக்கூடாது. 25 lakhs நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா ஓப்பனா சொல்றேங்க. இந்த படமே ஒரு 25 lakhsல தான் எடுத்துப்பாங்களோன்ற சந்தேகம் வந்துருச்சு. மேக்கிங் காஸ்ட்னா அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். அதுக்கு மேல சேலரிலாம் சேர்த்துனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா பட்ஜெட் வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன அளவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனா பொங்கலுக்கு இது வரைக்கும் வந்திருந்த படங்கள்ல பராசக்தி நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்க. வாத்தியார் நானும் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நீங்களும் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே ஆவரேஜ் தான். பொறுமையை ரொம்பவே சோதிச்சிச்சு. எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலைன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் நம்ம நேற்றுலேருந்து பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அது போக இன்னொரு செய்தி வந்துச்சுங்க. இன்னும் 15 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருந்துச்சாம் படத்துக்கு. இது வாத்தியார் படத்துக்கு. ஆனால் திடீர்னு ஸ்லாட் கிடைக்குதுன்னு ஒன்று கிடைச்ச வரைக்கும் குடியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிண்டி போட்டாங்க. இதை எனக்கு சொன்னது நேற்று ஒரு தயாரிப்பாளர். நமக்கு தகுந்த ரிசோர்ஸ். ஆமா, அவர்கிட்ட சொன்னது யாருன்னா ஒருத்தர் முக்கியமான நபர், படத்திலேயே வேலை செஞ்ச முக்கியமான நபர். இப்படி ஒரு விஷயம். அதனால இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நலன் குமாரசாமி ஒரு படம் வந்துன்னு பார்த்தா செம்ம டேரக்டர், அவருக்கு நான் ஃபேனா இருந்தேன். பார்த்தா இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு 15 நாள் ஷூட்டிங்லாம் சொன்னா நியாயமாவா இருக்கு? ஒன்றும் பண்ணுவதற்கு இல்லை. ரிசல்ட் ஆனா உண்மையிலேயே பெத்தட்டிக் தான். பெருசா ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்த அந்த படத்தை. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்த படத்துக்குள்ள வந்து பிரியகுமார் பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு படத்தை பார்த்தேன்னா அவன் டக்குன்னு வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இருப்பேன். பிரியகுமார் அப்படின்னா அந்த படம் நல்லா இருந்தா சந்தோஷமாயிருவாரு. நல்லா இல்லைன்னா அது அவரோட மூஞ்சில் அப்படியே கவலையா தெரியும். இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருந்தீங்க இந்த படம் பார்த்துட்டு. சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம், நான் படம் 1.25 மணி நேரம், அது இருக்கட்டும். 1.25 மணி நேரம் நல்லா போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா ஆந்திரால சிரஞ்சீவி படத்துக்கும் செம பாசிட்டிவ். அது என்ன ஹிட்டா அந்த படம்? ப்ரோ, ஒரு நாளைக்கு 500K டிக்கெட் சேல் ஆயிட்டு இருக்குது ப்ரோ. விஸ்வாசம் படத்தை எடுத்து வச்சிருக்காங்கங்கறாங்க. எடுத்துட்டு போறாங்க. சரி, பிளாக் பஸ்டர். நம்ம மட்டும் கேசரி எடுக்கிறோம், அவங்க விஸ்வாசம் எடுக்கறான்றீங்களா? பிளாக் பஸ்டர்ங்க. ஹிட் அந்த படம். ஆமா, டைரக்டர் யார் தெரியுமா? யாரு? நம்ம கேசரி டைரக்டர் தான். அதே டைரக்டரா? அவரு பாலையா வச்சு கேசரி எடுத்தவரு, சிரஞ்சீவி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. பெரிய படம்ன்றதுனால டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது படத்தோட பேரு. வெங்கடேஷ் வேற ஏதோ ஒரு முக்கியமான இருக்காரு. பேக் டு பேக் 9 ஹிட்டுங்க இந்த ஆளு. அனில் ரவிபுடி. மறுபடியும் நம்ம பார்த்த படத்தை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஏங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? மேட்டர் என்னன்னா, தெலுங்குல ஒரு பக்கம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாயில பிளாஸ்டிக் ஒட்டுன்னு வடிவேல உட்காந்துட்டு இருப்பாரு தெரியுமா? மதுரை படத்துல விரதம் அப்படின்ட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். செம ட்ரை பொங்கல். அதுல ஓரளவுக்கு தியேட்டர் ஓனர்களுக்கும் ஆடியன்ஸ்களுக்கும் ஒரு மலர்ச்சியை தரக்கூடிய ஒரு படமாக பொங்கல் விருந்தாக தான் இந்த படம் வந்திருக்குது. கண்டிப்பா இப்பயே சொல்லிடுறேன், கதை எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்லப்பா, நீங்க எல்லாம் கதையை லைட்டா லீக் பண்ணிடுறீங்க, நான் அப்படியே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா, பொங்கலுக்கு தியேட்டருக்கு போகணும், தமிழ் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த படத்துக்கு போகலாம். உங்க ஓரளவுக்கு ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. சீக்கிரம் படம் முடிஞ்சிடும். நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அங்கங்க சிரிக்கலாம், சிந்திக்கலாம். படம் ஒரு மாதிரி போர் அடிக்காம போகும். சொல்லிட்டேங்க மேட்ரு. இதுதான் ஒன்லைன் ரிவ்யூ. ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, படம் பார்த்துட்டு வந்து தான் நான் இந்த ரிவ்யூ பார்ப்பேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்க போயிட்டு வாங்க. சோகத்தோட அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம படத்தை பத்தி விவாதிப்போம். சொல்லுங்க, படத்துல எனக்கு முதல்ல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? ஏன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீயே பேசுறேங்கிறீங்களா? இல்ல கேள்வி ஏதோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன் நானு. என்னன்னா, நிறைய புதுமுகங்கள் மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? பேசிக்கலி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு ரிவ்யூனா அதோட ஒன்லைன் சொல்லிட்டு தான் போனோம். ஒரு நைட்ல முழுகும் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பக்கத்து வீடு, அங்க ஒரு நல்ல நிகழ்வு, இங்க ஒரு கெட்ட நிகழ்வு. அந்த நைட் எப்படி போச்சு அப்படிங்கறத அந்த 2 வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுங்க. அந்த 2 பெரிய மனுஷங்களும் வயசுல மட்டும்தான் பெரிய மனுஷங்க. யார்? ஒருத்தர் இளவரசி, இன்னொருத்தர் தம்பி ராமையாங்க. இளவரசி வீட்டுல நல்ல காரியம், தம்பி ராமையா வீட்டுல கெட்ட காரியம். இந்த 2 பெரிய மனுஷங்களும் ஆக்சுவலி சில்லற பசங்க. அதாவது இந்த கதைப்படி அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம ஈகோக்காக, கௌரவத்துக்காக வாழக்கூடிய ஆட்களா இருக்காங்க. இதுல அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஜீவா, அவருக்கு எல்லாரும் தேவைப்படுது. ஏன்னா கூடிய விரைவில் எலெக்ஷன் வரப்போது. நல்ல காரியம் கெட்ட காரியம்னா இவர் தான் முன்னாடி நிக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ்ல இந்த நல்ல காரியத்துக்கு போய் இவர் முன்னாடி நிக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல கெட்ட காரியமும் நடந்துருது. ஈகோல 2 பேரும் ஒரே நேரத்துல தான் நாங்க பணத்தை எடுப்போம்னு ஒருத்தர் சொல்றோம், ஒரே நேரத்துல தான் தாலி கட்டுவோம்னு ஒருத்தர் சொல்றாங்க. நீ தான் தம்பி எங்களுக்கு முடிச்சு தரணும், அந்த பையன் வீட்டுக்கு போக கூடாதுன்ற மாதிரி டீல் பண்றாங்க. 2ஐயும் எப்படி சமாளிச்சாரு? கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா அல்லது இந்த இளவு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா நடந்துச்சா அப்படிங்கிறத
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணா. கதையெல்லாம் ரிவீல் பெருசா பண்ணலீங்க. இதுதான் ஒன்லைன். நீங்க போய் உட்காந்து 20 நிமிஷத்துல இது வந்து பிக்கப் ஆகி சர்ன்னு போக ஆரம்பிச்சிடும். கதையை பத்தி மேட்டர், ஸ்கிரீன் பிளே தான் மேட்டர். ஓகே ரைட், பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. இதுதான் விஷயம். இப்ப மறுபடியும் நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ் இதுக்குள்ள வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பத்தி எனக்கு சொல்லி டைரக்டர் பேர் வந்து நிதிஷ் சகாதேவ். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஏன் அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, மலையாள படம் மலையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஏத்துப்பீங்க. பட் அப்படியே தமிழ்ல வந்து பார்த்தா இது மலையாளத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஸ்டைலையும் விடக்கூடாது. நீ தமிழ் மண்ணின் அந்த காலத்தையும் கரெக்டா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து சூப்பரா நம்ம ஏத்துக்கிற மாதிரி காட்டியிருக்கறனால அவருக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். வாட் டு யூ ஃபீல் அபௌட் ஹிஸ் டைரக்ஷன்? எஸ், கண்டிப்பா. அதாவது படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிலாம் எங்கேயும் போல. அவள் பீக்ல இருந்து இப்படி போச்சுன்னு சொல்ல மாட்டேன். அது வாட்டு போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு படம் முடிஞ்சிருச்சு. ஏலகிரி மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு இல்லையா? டக்குன்னு ஏறி முடிஞ்சிருச்சு. ஆனா நல்லா ஏத்தமா இருந்துச்சு படம். ரெண்டாவது அப்ரிசியேஷன் மியூசிக் டைரக்டருங்க இல்லையா? அவரு பேர் வந்து விஷ்ணு விஜய். படம் என்ன மியூசிக் போட்டாரு அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா நான் டக்குன்னு வாயிலையெல்லாம் போட்டு காட்ட முடியாது. ஒரு எனர்ஜி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா அப்படியே படத்துல கன்வே ஆயிட்டே இருக்கும். எல்லா காட்சிகளுக்கும் அந்த ஃபாஸ்ட் பீட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிரெடிட்லாம் முடிஞ்சு டைரக்டரோட பேர் போடுறாங்கல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல அந்த மியூசிக் செமையா இருக்குன்னு. அது முடிச்சு ஒரு செகண்ட் இவ்வளவு நேரம் என்ன கூட்டு போனது ஒரு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷமே விறுவிறுன்னு கூட்டு போயிருக்கு, மியூசிக் செமையா இருக்குல்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். பிரியகுமார் படம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் நம்மள விட்டு போவே இல்லை. படத்தை ஃபுல் எலைட் பண்ணி டைரக்டருக்கு ஈக்குவலா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி பாடல்களும் கேட்க கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாரும் பிளசண்டா இருந்துச்சு. ஓகேவா, டிஸ்டர்பன்ஸா இல்லை எந்த பாட்டுமே. ஓகே, இதுவும் ஒரு பிளஸ் சொல்லிட்டோம். அடுத்த பிளஸ் பர்ஃபார்மன்ஸ். ஜீவா படத்திலேயே பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் இல்ல தலைவா? ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, ஜீவாவை நம்ம நல்ல நடிகரா பார்த்துருக்கோம். இந்த படத்தை ஒரு அண்டர் பிளே பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காருல, அது ஒரு மாதிரி அப்ரிசியேஷனா இருந்தாலும் இவங்கெல்லாம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே, இவனா எப்படி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி குணச்சித்திர நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல வந்து குட்டி கேரக்டர், ஒரு நடுநிலை கேரக்டர், சித்தப்பா எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க ப்ரோ. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இருக்கிறதுல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் உங்களா? இளவரசு கலக்கிருக்காரு, தம்பிராமையா கலக்குறாரு ப்ரோ. ரெண்டு பேரும் சொல்றேன், அண்டர் ரேட்டட்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குரிய மரியாதை எல்லாம் அவங்களுக்குரிய மரியாதை நல்லாவே இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதான் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டாரு. அப்புறம் மேட்டர் என்னன்னா, இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை, ரெண்டு பேரும் அட்ராசிட்டி டிவிக்கு ஃபிளாக் மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. எனக்கு அப்படியே ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல அட்ராசிட்டி பண்றாங்க. ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா சீரியஸா தான் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு சிரிப்பா இருந்துச்சு, நம்மளுக்கு சிரிக்க வைக்குது. ஜென்சன் திவாகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. ஆமா, நக்லைட்ஸ் டீம்ல இருந்து ஒரு 2-3 பேர் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஜாலியா ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிட்டாங்க ப்ரோ. எல்லாரும் செமையா பண்ணி. பர்టిక్యులரா நான் ஒருத்தர சொல்றேன், இந்த நாகர்கோவில் ஸ்லாங் பேஸ்ட் அந்த சஞ்சன் vlogsன்னு நினைக்கிறேன். அவர்தான் அது எங்க பார்த்தா மாதிரி. ஆமா ஆமா, அப்படி முடி இப்படி வச்சிருப்பாரு. சூப்பரா அவங்க ரெண்டு பேரும் செமையா பண்ணிருந்தாங்க. அவரும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. கண்ணாடி போட்டுருந்தாங்க. அவங்க அம்மா அது ஒரிஜினலாவே அவங்க அம்மா அவருடைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய காமெடி. இல்ல தலைவரே, நான் என்ன சொல்றேன் ரிவ்யூல, டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல படம். பட் அதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறீர்கள் அங்க இருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சாதா தமிழுக்கு வந்துருவாங்க. அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. பட் இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் மதுரையில் நடக்குது கதை. இந்த மதுரை தமிழ் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அங்க வந்துட்டு இருக்கும்போதே மாத்தான நோக்கி வந்துட்டு இருக்குல்ல, செம்மையா அதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்லாங்க வச்சு இந்த நீங்க சொன்னீங்கல்ல திவாகர் கலாய்ப்பார்ல ஒரு இடத்துல பஸ்ல ஏறும்போது சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது குபீர்னு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு கவனிச்சிங்களா, அந்த குடி பழக்கம் இருக்கு, அதனால விளைவுகள் எப்படி தப்பா இருக்குன்றத காட்டிருக்காங்க. சேர்த்து குடியை குளோரிஃபை பண்ணி காட்டல, ஆபாசமா ஒரு காட்சி இல்ல, தேவையில்லாத கிளீன் யூ. இந்த படத்துல யூ சான்றிதழ பார்க்கும்போதே அப்பா குழந்தை குட்டியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. அப்போ நம்ம வந்து பாக்குறப்போ ஒரு 8-9 பேர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி 3ஆவது நாள்ல இருந்து யூங்கிறதுனால தியேட்டர் ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தினாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போறோம். கரெக்டா சொல்லணும்னா 13 பேர் அந்த அவ்வளவுதான் இருப்பாங்க. உண்மையிலே வருத்தமா இருந்துச்சு. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, வேர்ட் ஆஃப் மவுத் பிக்கப் ஆகி இப்பயே பாத்தீங்கன்னா ஹவர்லி ட்ரெண்டிங் வந்துருச்சு தெரியுமா? அப்படியா? ஆமா, ஹவர்லி ட்ரெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பாசிட்டிவிட்டி ஸ்பிரிட் நாளையில இருந்து படம் ஓட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி, அதாவது இப்படி இது வரைக்கும் வந்த படத்திலே சிறந்த படம், அதாவது இது வரைக்கும் வந்த காமெடி படங்கள்லேயே சிறந்த படம் அப்படிலாம் நான் சொல்ல. இந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்த படங்கள்ல, இந்த பொங்கல் ரிலீஸ்ல இது பெட்டர் மூவி, நல்லா தான் இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். திரௌபதி 2 வேற போஸ்ட்போன் ஆயிடுச்சாமே. ஸோ இந்த படம் தான் ஃபுல் ரன்ல இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வின்னர்னு நான் சொல்லுவேன். பொங்கல் வின்னருங்கிறத ஒரு நம்பர் ஆஃப் க்ரோர்ஸ் எவ்வளவு கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத விட போட்ட காசுல இருந்து எத்தனை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 crores இருக்குமா. ஜீவாவுடைய சேலரி எனக்கு தெரியல.
மத்தபடி மொத்தமாவே டூ இருக்கும் பிரதர், இருக்குமா? டூ இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இந்த படம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு மைனஸ்னா நீங்க சொன்ன மாதிரி லாபம் அடிச்சிரும். பட் ஜான் 30th வர வேண்டிய படம் ஜனநாயகன் இல்லாதனால இப்போ வந்து பப்ளிசிட்டி வந்து தேவையான அளவுக்கு பண்ண முடியல. அது படம் பாக்குறவங்க தான் பிரதர் பப்ளிசிட்டி. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு வெளியே வந்து காணும் உங்க அன்னைக்கு ஃபுல் ஆயிரும்ன்றீங்க. நம்புறேன் ஒரு விஷயம். நான் கூட இது ஃபேக்கா தான் ஓட்டுறாங்களோ, நேத்து பிரஷ் ஷோ மாதிரி போட்டுருந்தாங்க போல இருக்கு. படம் பார்த்துட்டு நிறைய பேர் ட்விட்டர்ல ரிவ்யூஸ்லாம் இப்போலாம் ட்விட்டர்ல வர ரிவ்யூஸ் வேற நம்ப முடியறது இல்லைங்க. வன்மத்தை கலந்து யார் மேலேயும் எனக்கு ஹேட்ரட் இல்ல. சம்டைம்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹைப் பண்ணி சொல்லிடுற மாதிரி இருக்கும். இவங்க பேச்சு கேட்டு போய் உட்காரும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். சம்டைம்ஸ் ரொம்ப அடிச்சு துவைச்சிருப்பாங்க, போய் பார்த்தா நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். நாமளா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்ததுல எனக்கு நல்லா இருந்துச்சு இந்த படம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த மாப்பிள்ளை கேரக்டர் கியூட்டான கேரக்டர். அதாவது இந்த பையனுக்குலாம் டே ஹி டிசர்வ்ஸ் a nice girlன்ற மாதிரி நிஜமாவே அந்த பையன் அந்த பல பேர் வந்து அவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு குழி இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கதை சொல்லுங்க. அந்த குழியில ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டச்சிங்கா இருந்தது, செமையா இருந்தது. அவருக்கு ஹி டிசர்வ்ஸ் தட் கேர்ள் மாதிரி சூப்பர் கேரக்டர் செமையா பண்ணியிருந்தாப்ல. ஓகே, ஒரு சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு, ஓகேவா, நான் எது என்னன்னு யார் கதை எதுவுமே சொல்லல, ரேண்டமா சொல்றேன். அந்த அதாவது இந்த படத்துடைய ஒரு கோர் முக்கியமான ஒரு கதையா அவங்க சொல்ல ஒரு விஷயம், அது மெசேஜே அவங்க சொல்ல ஒரு விஷயம்னா, டேய் எப்பா ஊர்ல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பெருசு சிறுசுன்னு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உங்க வாயை பொத்திட்டு இருக்கடா, கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா, வாழ்றவங்கள வாழ விடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். உங்களால வந்து வாழ வேண்டியவங்க உங்களுடைய உங்களுடைய அரிப்புக்கு சொரணைக்கு நீங்க போய் இந்த மாதிரி மற்றவங்களை பத்தி காசிப்பிங் பண்றதுனால எவ்வளவு விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வர அப்பா எப்படி அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதுக்காக ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணிட்டு பாரோ, அந்த மாதிரி வந்து ஊர்ல எல்லாருமே இருக்காங்க வில்லேஜ்ல. எனக்கு தெரியும், ஏன்னா நான் வில்லேஜ் சைட்ல இருந்து வரதுனால வீட்டுக்கு வீடு ஒரு கேரக்டர் அப்படிதான் இருக்கு. அதாவது ஊர் போறீ பேசுறது, வீட்டுக்கு வீடு எதை கேட்டாலும் 4 பேர் எதனா சொல்லிடுவாங்க, எல்லாரும் எல்லாம் அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டெசிஷனுமே எடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இல்ல இது நம்ம வீட்டு பெருசும் இந்த மாதிரி பேசும், எதிர்த்து வீட்டு பெருசும், நம்ம வீட்டுல எல்லாம் பூமர்ஸ்லாம் இந்த மாதிரி பேசுறவங்க இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அப்புறம் இந்த ஒரு படத்தை பார்த்தா கண்டிப்பா மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த படம் சொல்லாம ஒரு மெசேஜ் சொல்லிருக்குல்ல, சுத்தமா அதுக்காக ப்ரீச்சே பண்ணாம ஒரு ஷார்ட்ல வச்சிட்டாங்க. சும்மா ஒரு ஷார்ட்ல மெசேஜ் வச்சாங்க பாருங்க, அதை நம்ம சொல்ல வேணாம். நம்ம இந்த படம் பார்த்துட்டு இட்ஸ் பிரசாந்த் மாதிரி ஐட்டம் பாருங்களேன், ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா தான் நமக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. உண்மையில அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மெசேஜ் சொல்றதுக்காக ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கிறாங்கல்ல, செமையா இருந்துச்சு. அது வந்து சரி விடுங்க. எனக்கு என் ரிவ்யூல வந்து நான் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு இந்த படத்தை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் தோணலன்னு சொன்னேன். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது மைனஸ் இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் இல்லைங்க, அதாவது மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம சொல்றதெல்லாம் வச்சு வந்து இது பயங்கர நான் ஸ்டாப் லாஃப்டர் ரயட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லை. சும்மா அங்கங்க சிரிச்சுக்கிட்டே படத்தை ஜாலியா ஃபுல்லா பார்க்கலாம், ஒரு மாதிரி தொய்வு இல்லாம போகும், ஒரு அழகான மெசேஜோட வரலாம், ஜாலியான படம். மூவி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பாசிட்டிவ் மைண்ட் அதானங்க வேணும். கண்டிப்பா பொங்கலுக்கு மேட்ச் ஆகிற சிறப்பான ஒரு படம், ஜீவாக்கு கண்டிப்பா கம்பேக் ஆன ஒரு படம். நிஜமா ஜீவா டிசர்வ்ஸ் இட். பாவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் படம் வந்திருக்கு. கடைசியில அந்த டயலாக் தான் முத்தாய்ப்பா இருந்தது. ஆமா, அந்த படத்துல வந்து சும்மா ப்ரோமோக்காக ஆட் பண்ணாங்களா, எது கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்களான்னு கேட்டுமே பண்ணீங்களாடா அப்படின்ற மாதிரி வரும். அந்த படத்தை கண்டிப்பா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை ஆட் பண்ணிருக்காங்க ப்ரோமோல. ஆனா படத்துல அந்த டயலாக் வருது, அது மட்டும் சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ இது என்னங்க ஒரு வாரம் எந்த ஒரு தடையுமே இல்லாம ஓடுறதுக்கான ஒரு செட்டிங்ஸ்ல தான் வந்திருக்கு. நான் தான் எப்பயுமே சொல்லுவேங்க, மூவி ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில், மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு தோணுனது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு தோணுச்சுன்னா அது நடக்கும். இப்போ போன படத்துல வந்து எனக்கு தோணுது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு தோணி இருக்கு, தேர் வாஸ் போரிங் அப்படின்ட்டு. நான் அடிக்கணும்லாம் இல்லைங்க, உண்மையில அந்த படம் நல்லா வரும்தாங்க நினைச்சேன். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க கம்மியா தான் வச்சிருக்கீங்க. இல்ல அந்த படத்தை எல்லாம் ஹார்ஷா விமர்சனம் பண்ணிருக்காங்க. நான் பண்ணல. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகுறது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்க நான் கூட வந்து இன்னொருத்தருக்கு 3 பேருக்கும் ஒர்க் ஆச்சு. ஆனா 13 பேருக்கும் பிடிச்சிருக்கு. 13 பேருக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. பார்த்த படம் அது 130ஆவும் 1300ஆவும் அடுத்த காட்சிகள்ல மாறும்னு சொல்லி மனசார வாழ்த்தி கொண்டு இந்த வீடியோ முடிக்க ஏன் தெரியுமா ப்ரோ இவ்வளோ வந்து மெய்சில் இருக்கிறோம்? 2 விஷயம் ப்ரோ. ஒன்று, இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவிஸில் குட் கன்வர்ஷன் நடக்கிறது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இன்னொன்று, இதோட டியூரேஷன் ப்ரோ. நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணல, அவங்க டைம்லையும் அவங்க வேஸ்ட் பண்ணல. 1.25 மணி நேரத்தில் படத்தை முடிச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க பாருங்க. கண்டிப்பா. இந்த 2 விஷயத்துக்காகவும் இந்த படம் ஓடணுன்றது. கல்யாண பொண்ணா நடிச்சவங்க சூப்பராக பேர் மறந்து பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவங்களுடைய சோகம் நம்மளை தாக்குச்சு பல இடங்கள்ல.
அவன் ரொம்ப ரிஃப்ளெக்டடா இருந்துச்சு அந்த கேரக்டர். ஆமா. இந்த படத்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே சொல்லிட்டே போயிடலாம். போலாம். ஆனா தெரியாம கதையை சொல்றோமோன்னு பயமா இருக்கு. அதான் அதான் அதான். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து எங்களை மாதிரி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்னங்க படத்துக்கு போறோம்? இதுக்கு மேல என்ன படம் வருது? ஏங்க ஏதோ படம் வருது நீங்க என்னங்க படம் வருது அடுத்த வாரம்? ஆ? கருப்பு பல்சர்னு ஏதோ படம் வருதான் தலைவரே. சரி, அடுத்த வாரம் உங்களுக்கு டைம் வந்து இன்ட்ரெஸ்டா வாங்க. போய் சரி இல்ல நம்ம கேசரி எடுத்தவரு சிரஞ்சீவி படம் எப்படி எடுத்திருக்காரு அது வேணா பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பாத்துக்கலாம். சொல்லலாமா? நல்ல ப்ராடக்ட் தான் இவரு, அப்ப பாத்துக்கலாம். கண்டிப்பா இது நல்லதாயா இருக்கும்ன்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டிலாம் தெலுங்குலாம் வர முடியாது. தமிழ்ல புக் பண்ண மட்டும் தான் வரும். தமிழ்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஓகே ஓகே. ஓகே வாங்க. நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி.